ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தேங்காய் எப்படி பறிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மக்களே. கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஸ்பெஷலானது வந்து தேங்காய். அந்த தேங்காய் எப்படி பறிக்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சங்கசன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போது தேங்காய் எப்படி பறிக்கிறாங்க பாருங்கள். அந்த மிஷினை வச்சுருக்காங்க தேங்காய் மரத்து பக்கத்தில் வச்சுட்டு அதை கெட்டி வச்சுருவாங்க பார்த்தீங்களா. அப்புறம் அந்த ஒரு காலை அந்த சைடில் வைக்கிறாங்க, ஒரு காலை இந்த பக்கம் வைக்கிறாங்க. வச்சு அப்படியே அதை லிஃப்ட் பண்ணி மேலே இது பண்ணும்போது அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறாங்க. ஒரு கை வச்சு அதை உயர்த்துறாங்க பார்த்தீங்களா. அந்த ரெண்டு கையை வச்சு உயர்த்தி அப்போ இதுவும் கிளைம் பண்ணுது. அப்படி கிளைம் பண்ணி அவங்க மேலே ஏறிடுவாங்க. அவங்க பின்னால் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வெட்டரி வாழை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த வெட்டரி வாழை கொண்டு தேங்காயை வெட்டுவாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க மேலே ஏறி போய் அது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மிஷின் வச்சு அவங்களுக்கு ஏறுறது வந்து ரொம்ப ஈஸி. ஏறி மேலே போயிடுவாங்க. மேலே போய் எது நல்லா விளைஞ்ச தேங்காயோ அந்த விளைஞ்ச தேங்காயை அவங்க கட் பண்ணி போடுவாங்க. அது மாதிரி விளைஞ்ச ஓலை, கொதும்பு, இப்படி நரைச்சில்லாட்டை நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்து கீழே போட்டுருவாங்க. ஒரு இதில் இப்படி தான் இந்த ப்ராசஸில் தான் அவங்க வெட்டி இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மக்களே, அது வந்து பனை ஓலையில் நார் இருக்கும் இல்லையா, அந்த நாரை ரிமூவ் பண்ணி அதை பக்குவப்படுத்தி அவங்க அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அதை மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பனை ஓலையில் செஞ்ச அந்த நார் அதை வச்சு தான் அந்த காலில் அவங்க போட்டிருப்பாங்க. காலில் போட்டு அந்த நம்மளோட அந்த நெஞ்சில் உள்ள பலம், உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாமே சேர்த்தா தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கையோட பலம் நல்லா இருக்கணும். இப்படி கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து மேலே ஏறி தேங்காய் பறிப்பாங்க. இது கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி இந்த தேங்காய் பறிப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய தென்னை மரம் உண்டு மக்களே. அதனால் தேங்காய் இல்லாதவங்க வீடே கிடையாது. எல்லாருக்க வீட்லேயும் தென்னை மரம் இருக்கும். ஸோ அவங்க இப்படி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பறிச்சிட்ருக்காங்க. முக்கால்வாசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய தேங்காய் உண்டு. அப்புறம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த மெத்தடில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மெத்தட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது அவங்க அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதை நான் பார்த்ததே இல்லை. இப்போது வந்து இப்படி ஏறி தான் பறிக்கிறாங்க. இன்னொரு மெத்தட் என்னடானா, பெரிய தோட்டை வச்சுருப்பாங்க. அதில் வந்து இன்னொரு தோட்டையும் அவங்க ஜாயின் பண்ணி கெட்டி வச்சுட்டு அவங்க கீழேருந்து மேலே பறித்து போடுவாங்க. கீழேருந்தே அவங்க வந்து தோட்டையை வச்சு நல்லா விளைஞ்ச தேங்காய் அவங்களாவே பார்த்து அவங்க கட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அந்த மெத்தடில் பண்ணுவாங்க. அப்புறமா அட் லாஸ்ட் தேங்காயெல்லாம் பறித்து ஒரு இடத்துல போட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் இப்போது பாருங்கள். இந்த தேங்காய் எல்லாத்தையும் உரிக்கிறது பாருங்கள். இந்த தேங்காயெல்லாம் எப்படி உரிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி, இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கு அந்த பாறை கம்புன்னு சொல்லிட்டு ஒன்றை வச்சு அதை வந்து குத்தி வச்சுருக்காங்க. மண்ணில் குத்தி வச்சுட்டு அந்த தேங்காயோட அவுட்டர் சர்ஃபஸில் இருக்குல்ல, அந்த தேங்காய் கதம்பல் அதை அப்படியே உரித்து அதை கொடுத்துரும். அந்த இதில் நம்ம வைக்கும்போது அதை கதம்பல் செப்பரேட்டாக போடுறாங்க, தேங்காயை தனியாக போடுறாங்க. அப்படி அவங்க வந்து இது வச்சு இந்த அளவுக்கு ஈஸியாக உரித்து எடுத்துருவாங்க மக்களே. கன்னியாகுமரி மாவட்டம்னாலே தென்னை மரம் நிறைய இருக்கும். எல்லா இடத்துலையுமே தென்னை மரம் இருக்கும். ஸோ தேங்காய் வந்து கன்னியாகுமரி மக்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு. எல்லா இடங்கள்லையும் தேங்காய் இருக்கும். எல்லாத்துக்குமே தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. கோகோனட் ஆயில், கோகோனட் இதை யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபுட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மக்களே. அதோட ருசி தனி லெவலில் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் அவங்க வந்து தேங்காயெல்லாம் உரித்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு வந்து மரத்தில் வந்து இப்படி தான் கிளைம் பண்ணி இந்த மிஷின் வச்சு கிளைம் பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நீங்கள் இது மாதிரி மிஷின் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இதெல்லாம் ஒரு புது வித அனுபவங்களாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கு நன்றி மக்களே. பார்த்தீங்களா, தேங்காயை ஒரு குத்துறாங்க அதில் வச்சோன்னா அது வந்து ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அது உடனே அது வந்து ரெண்டாக இதாகுது, அது ஒன்று செப்ரேட் ஆகுது. அப்புறமேட்டு அதை வந்து கதம்பில் தனியாக ஒதுக்கி போடுறாங்க. அப்புறமா தேங்காயை ஒதுக்கி போடுறாங்க. இப்படி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. தேங்காய் மரம் ஏறுறதை பற்றி உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா தேங்காய் உரிக்கிறத பற்றி தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.